எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கான ஒரு 5 முக்கியமான பழக்கங்களை சொல்லப் போறேன். இது ஒரு சாப்பாட்டு பொருள் கிடையாது. ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வியல்ல நீங்க தினம் தினம் பின்பற்றி கொண்டே வந்தா கண்டிப்பா உங்களுடைய ஆயுள் ரொம்ப நீடிக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறதை விட ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? நாம 60 வயசு வாழ்ந்தாலும் நல்ல நிலைமையில வாழ்ந்துட்டு யாருடைய உதவியும் இல்லாம நம்ம வாழணும். மத்தவங்க நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விடுற நிலைமைக்கு இருக்கிறதும், நம்ம சுய வேலைகளை மத்தவங்க செய்யற மாதிரி இருக்கிறதுலாம் எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வயதானவங்க எனக்கு மரணம் வந்தாலும் கூட பரவாயில்ல, நான் மத்தவங்களுக்கு சுமையா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி நிலைமை நம்ம வரக்கூடாதுங்கிறதுக்காக சில பழக்க வழக்கங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க ஒரு நாள் செஞ்சதுமே உங்களுக்கு பிரயோஜனம் தெரியுமான்னு கேட்டா கிடையாது. எப்பயுமே ஒரு சில விஷயங்களை நாள் பட செய்யும் போதுதான் பிரயோஜனம் கிடைக்கும். அதனாலதான் நம்ம கொஞ்சம் ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ண சொல்றோம். இதை நீங்க பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் 35 வயசுல இருந்து 35, 40, 45, 50, 60, 65, 70ன்னு யாரா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன் நீங்க 35க்கே சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ப எல்லாம் 60 வயசு தான் வயசானவங்கன்னு சொன்னாங்க. இப்ப 50 வயசுமே சொல்றாங்க. இப்ப பார்த்தா 40 வயசுக்காரங்களுக்கே நோ வந்துருது. அப்படி பார்க்கும்போது நம்ம 35ல இருந்தே தயாராகிற நிலைமைக்கு இப்ப நிலைமை மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால 35 வயசுல இருந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. முக்கியமா இந்த 45 எல்லாம் தாண்டறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த வயதுல ஆட்கள் இருப்பாங்க. என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? டாக்டர்லாம் நம்மளை என்ன சொல்லிடுறாங்கன்னா, வாக் பண்ணுங்க, ஒரு 1/2 hour வாக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறதுனால எல்லாரும் வாக் பண்ணிடுறீங்க. ஏன்னா இப்ப நான் வாக் பண்ணுங்கன்னு சொல்ல போறது இல்ல, வாக் பண்ணிடுறீங்க. எல்லாருக்குமே ஒரு காலையில 1/2 மணி நேரமோ, அப்படி இல்லாட்டினா சாயங்காலம் 1/2 மணி நேரமோ, சிலர் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா காலையில சாயங்காலம் 2 நேரமுமே 1/2 மணி நேரமும் வாக் பண்ணிடுறீங்க. ரொம்ப நல்லதுதான். ஆனா அதுவே போதும்னு நினைச்சிடுறீங்க. உங்களுக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கால் வலி இருக்கு, இடுப்பு வலி இருக்கு. எதனால நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு கால் வலி, இடுப்பு வலியில வருதுன்ட்டு எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது தான். நம்ம என்ன பண்றோம்? காலையில 1/2 மணி நேரம் வாக் பண்ணிட்டு உட்காந்தா அப்புறம் ஒரே சோஃபால தான் உட்காந்துருக்கோம், அங்கேயே தான் சேர்லயே தான் உட்காந்துருக்கோம், கட்டல்லையே தான் படுத்துட்டு இருக்கோம். போதுமான அளவுக்கு நம்மள இடத்துல என்ன இல்ல, நடுப்பட்ட நேரத்துல அந்த வாக்கிங் இல்ல. அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு டிவி பாக்குறீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்களா, எந்திரிச்சு போங்க, எந்திரிச்சு கிச்சன் வரையும் போயிட்டு வாங்க, ஜன்னல் வரையும் போயிட்டு வாங்க, கதவு வரையும் போயிட்டு வாங்க, பாத்ரூம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை உட்காந்த இடத்தை விட்டு நடந்து போயிட்டு வாங்க. இது ரொம்ப நல்ல பழக்கம். உங்களுக்கு உடம்புடைய பலவீனத்தை போக்கும். அது மூலமா உங்களுக்கு கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாமே குறையும். நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறீங்கன்னாவே காலு, இடுப்பு, முதுகு எல்லாமே ஜாயின் ஆகிதான் இருக்கு. எல்லா வலியும் குறையறதுக்கு இது காரணம். இதெல்லாம் செய்யாம ஒரே இடத்துல உட்கார்றவங்களுக்கு எல்லா வலியும் வருதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, வயசானவங்க கம்மியா தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. யாரு போய் யூரின் போயிட்டு வர்றது அடிக்கடி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா தண்ணி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, பல பிரச்சனைகளை கொண்டு வரும். ரொம்ப தண்ணி கம்மியா குடிக்கிறதுனால உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரும், மலச்சிக்கல் வரும். முக்கியமா பெரியவங்களுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரும் ப்ராப்ளம். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்மளுடைய இயற்கையான விஷயங்களை கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ரெகுலரா பண்ண முடியல. இது போக நிறைய பிரச்சனை இருக்கு. மத்ததெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா இந்த தண்ணியை நீங்க என்ன பண்ணும், குடிக்கணும். சரி, எப்படிதான் குடிக்கிறதுன்னு கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஒரே இடத்துல உட்காராதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிச்சு போங்க. ஒரு டிவி பார்த்தா கூட அட்வர்டைஸ்மெண்ட் அப்ப எந்திரிச்சு போங்கன்னு சொன்னா, அப்ப எந்திரிச்சு போறவங்க நீங்க தண்ணியை குடிங்க. தண்ணியை பக்கத்தாலேயே வச்சுதான் குடிக்கணும் இல்ல, நீங்க எந்திரிச்சு போங்க, ஒரு முடக்கு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப தண்ணியே எடுத்துக்கிட்டே இருங்க. அப்ப 2வது பாயிண்ட், அதிக தண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 3வது பாயிண்ட் என்னன்னா, புரோட்டீன் தனியா தேவை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதே இல்லை. அதாவது புரோட்டீன் எல்லாம் நம்ம தனியா பார்த்ததே இல்லையே. நம்ம என்ன சாப்பிடும் போது விட்டமின், புரோட்டீன், மினரல்ஸ் நான் சாப்பிட்டு இருக்கோம். ஏதோ ஒண்ணு நம்ம காலையில பார்த்தா இட்லி தோசை சாப்பிட்றோம், மதியானம் பார்த்தா காய்கறியோட சாப்பிடுவோம், கறி சாப்பிடுவோம், இப்படிதான் நம்ம சொல்றோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 வயசு வரையுமே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம உடம்பு அந்த சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் வயசு ஆக 40, 50, 55, 60 இதெல்லாம் போகும்போது புரோட்டீனை உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிரும். அதனால நீங்க என்ன பண்ணணும், புரோட்டீனை மறுபடியும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சின்ன குழந்தைகளுக்குலாம் என்ன பண்ணுவோம், டெய்லி ஒரு முட்டை வேச்சு கொடு, நல்லா ஒரு கிளாஸ் பாலை கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வயசானவங்களுக்கு அப்படிலாம் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி நீங்க கவனிச்சு என்ன பண்ணணும், இனிமேலாவது எடுத்துக்கணும். அப்ப பெரியவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கரெக்டா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு அது தேவைதான். அப்புறம் ஒரு நடுப்பட்ட வயதுல நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வயதான போது அது தேவை. அதனால உங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி, உங்க உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம்
பார்த்து, ஏன்னா சிலருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும், சிலருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். கான்சென்ட்ரேட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எப்பயும் சாப்பிட்றது மாதிரி இல்லாமல் தனியாக வந்து புரோட்டீனுக்காக வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பவுடர்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக வந்து ஹார்லிக்ஸ்லாம் விட்டாங்களோ அந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வந்து இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இதை வாங்கி குடிங்க, வயசானவங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானம் வராது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். முட்டை, பால், கறி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. வயசாயிடுச்சு நமக்கு என்ன, சின்னவங்க அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்டாதான் உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கும், இருக்கக்கூடிய காலம் வரையும் அந்த சின்னவங்களை நீங்கள் சிரமப்படுத்தாமல் வாழ முடியும். அப்போ 3வது விஷயம் இது, புரோட்டீன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் உடம்புல புரோட்டீன் தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, ஒரு நாற்காலியிலேருந்து கையை ஊனாமல் எந்திரிக்க முடியுதான்னு பாருங்கள். எந்திரிச்சு நின்னா நார்மலாக இருக்கா இல்லை சிரமமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தாவே உங்களுக்கு புரோட்டீன் தேவை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களுடைய தசைகள்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் வீக்காக இருக்குது. கால்லாம் வந்து என்ன ஆகுது, தெம்பாவே இல்லை. படிக்கட்டு நடந்துட்டு வந்தால் காலெல்லாம் கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதனுடைய அறிகுறி தான். அதுக்காக தான் நம்ம புரோட்டீன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. அடுத்தது தூக்கம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வயசாயிட்டா பொதுவாக எல்லாருக்கும் தூக்கம் வராது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் வயசானவங்களுக்கு தூக்கம் வேணும். அந்த தூக்கம் தான் நம்மளை என்ன பண்ணும், ரெஃப்ரெஷ் பண்ணும். நம்மளுடைய மைண்டு, பாடி, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதுதான் ரொம்ப முக்கியமான டைமாக இருக்குது. அப்போ அந்த தூக்கத்தை எப்போ கெடுக்கிறோம் தெரியுங்களா? நைட்டு உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறது, உட்காந்து என்ன பண்ணுறது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வயசானவங்களாம் ரொம்ப அப்டேட் ஆனவங்கப்பா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நைட்டு முதல்ல தயவு செஞ்சு ஃபோன் யூஸ் பண்ற பழக்கத்தவே விட்டுருங்க. நீங்க நைட் நேரத்துல தியானம் பண்ணலாம், திக்ரு ஓதலாம், இறைவனை நினைச்சிட்டு ஒரு மாதிரி மன அமைதிக்கு, அதாவது பிரச்சனைகள் எல்லாம் நினைக்காதீங்க. எந்த பிரச்சனையும் நைட்டு சால்வே ஆகாது, உங்களுக்கு தூக்கத்தை தான் போக்கும். காலையில பார்த்துக்கலாம், பிரச்சனை பாடி இருந்துட்டு இருக்கட்டும், நாம புது பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல ஒரு மன அமைதியோடு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. அதுக்குதான் தியானம், திக்ரு இதெல்லாம் வந்து சொல்றது. மற்றபடி இந்த பாட்டு கேட்கறது அதெல்லாம் கூட நீங்க தவிர்த்துக்கலாம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் யூஸ் பண்றதே நிறைய நேரத்துல அந்த சிக்னல்ஸ்லாம் நமக்கு உடம்பு கெடுதல் தான் சொல்றாங்க. ஃபோனை பக்கத்தால வச்சுட்டு படுக்காதீங்க, அதனுடைய அந்த சிக்னல்ஸ் வந்து நமக்கு வந்து மூளையை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அதை போய் வந்து ஆன் பண்ணி பக்கத்தால காது கிட்ட வச்சுட்டே தூங்குவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, அது ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க கொஞ்சம் பழக்குங்க. தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான காரியத்தை பண்ணி பீஸ்ஃபுல்லான தூக்கத்துக்குள்ள கொண்டு போங்க. அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஹெல்த் ரீதியாக கொடுக்கும். அடுத்து 5வது, நான் வந்து வாக்கிங் பண்ணுறேன், சரி அது போக எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது, டயட் அப்படிங்கிறதே நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம்னா, ஒரு வசதியாக இருக்கிறவங்க செய்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜிம்மு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூரப்படுத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் ஓரளவுக்கு வந்து மக்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, டயட்டை பற்றியோ இல்லை ஜிம்மை பற்றியோ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. எக்ஸசைஸ், யோகாலாம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பண்ணுறதில்ல. பொதுவாக வீட்டில் நார்மலாக இருக்கிறவங்க நம்ம பண்ணுறதில்லைன்னு தான் சொல்லணும். நடுத்தரவான ஆட்கள் பண்ணுறதில்ல. ஆனா இனிமேல் நீங்க வயசாகிறவங்க வந்து நாம என்ன பண்ணோம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணோம். என்ன பண்ணலாம்னா, ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு டேபிள், சேர் கிடையாது, டேபிள் கிட்ட போய் நின்னுக்கோங்க. நின்றுட்டு டேபிளை கையில பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு காலில் நீங்க நிக்க பாருங்க. தரையில ஒரு காலில் நில்லுங்க, ஒரு காலை மடக்கி வைங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நில்லுங்க. அப்புறம் இந்த காலை மாத்துங்க. இந்த மாதிரிலாம் செய்யும் போது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி ஒரு கையை தூக்குறது, அதுக்கப்புறம் இன்னொரு கையை தூக்குறது, இந்த மாதிரி வந்து கை தூக்குறது, கால் தூக்குறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யுங்க. காலில் வந்து செய்யும் போது நீங்க கையை எங்கேயாவது பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் விழுக மாட்டீங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ். அந்த மாதிரி என்னென்ன எக்ஸசைஸ்லாம் இருக்குன்னு நம்ம போடலாம். விருப்பப்பட்டா சொல்லுங்க, யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். அப்படி இல்லாட்டா நீங்க ஆன்லைன்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு ஆரோக்கியமும் அதிகமாகும், ஆயுளும் அதிகமாகும். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பயன் தரக்கூடிய வீடியோக்களை தான் நம்ம போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஒரு பாக்கெட் மணி அளவுக்கு தான். விருப்பப்படுறவங்க, முடிஞ்சவங்க மட்டும் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கும் உங்களை போல தேவையுள்ளவங்க பார்க்கட்டும்.